Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் செந்தில்நாதன். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் MBBS BDS கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கான டெமோ ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 30ஆம் தேதியே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க. பட் சாய்ஸ் லாக்கிங் உடனே பண்ணாதீங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு லாஸ்ட் டேட்டில் கூட சாய்ஸ் லாக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு அவசரப்பட வேண்டாங்க. ஸோ இப்போது இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ கவுன்சிலிங்க்கு ஃபஸ்ட் ரவுண்டுக்கு என்ன அப்படிங்கிறத ஆன்லைன் ப்ரொசீஜர் பார்த்துடலாம். இதில் நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறது என்னென்னா, எப்போவுமே சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரோ அல்லது லேப்டாப்போ யூஸ் பண்ணுறது அட்வைசபிள். மொபைலோ டேபோ யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் நல்லா தெளிவாக தெரியும். அதனாலையும் ப்ளஸ் ஏதாவது டெக்னிக்கல் எரர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் நீங்கள் மொபைல் அண்ட் டேப்லெட் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரோ அல்லது லேப்டாப் கம்ப்யூட்டரோ பயன்படுத்தி அப்ளிகேஷன் ஆன்லைனில் சாய்ஸ் ஃபில்லிங், ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பண்ணுங்கள். ஓகே, இப்போது டெமோ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுதான் நமக்கு அஃபிஷியல் வெப்சைட் tnmedicalselection.net. இந்த வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த யூஜி கோர்சஸ் கிளிக் பண்ணிங்கன்னா MBBS BDS வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ப்ரொஃபஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அலாட்டட் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, PWD, எக்ஸ் சர்வீஸ்மேன் இதெல்லாம் விட்டுட்டாங்க. 7.5% ரிசர்வேஷனுக்குலாம் இதுக்கு நம்ம கட் ஆஃபும் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் ஆஃப் MBBS BDS கோர்ஸ் கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்க்ளூடிங் மைனாரிட்டி NRI கோட்டா செஷன் 25-26ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ரெஜிஸ்ட்ரேஷனை காணாமே, இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்காது, கிளிக் ஹியர் டு லாகின் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். எடுத்ததுமே ஃபஸ்ட்டு டைம் போகிறவங்க இந்த இடத்துல லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போடக்கூடாது. கீழே ரீசெட் பாஸ்வேர்ட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். அப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் TN மெடிக்கல் செலெக்ஷனுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடையில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதை இங்கே டைப் பண்ணி ஜெனரேட் OTP கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அதை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும். அப்ளிகேஷன் போடும்போது இருந்த பாஸ்வேர்டை இப்போ நியூ பாஸ்வேர்டாக சேஞ்ச் பண்ணணும். பாஸ்வேர்டில் ஒரு கேபிட்டல் லெட்டராவது இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டராவது இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஒரு நம்பராவது இருக்கணும். இந்த 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கேபிட்டல் லெட்டராவது இருக்கணும், ரெண்டாவது ஒரு ஸ்மால் லெட்டராவது இருக்கணும், மூணாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், நாலாவது உங்களுக்கு ஒரு நம்பராவது இருக்கணும், அஞ்சாவது உங்கள் பாஸ்வேர்டோட லென்த்து 8 லெட்டர்ஸ்க்கும் குறையாமல் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் வரும். ஓகே, ஸோ நியூ பாஸ்வேர்டு இங்கே க்ரியேட் பண்ணி டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்து சப்மிட் பாஸ்வேர்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் எகெயின் லாகின் ஐடி, இமெயில் அண்டு பாஸ்வேர்ட் கேட்கும். லாகின் ஐடி மாறி இருக்காது, பாஸ்வேர்டு இப்போ புது பாஸ்வேர்ட் போட்டிங்களே அதை போட்டு சைன்இன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துட்டாங்க, டோன்ட் ஷேர் யுவர் லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் அண்ட் OTP டு எனி ஒன் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லெஃப்டில் உங்களோட பதிவு எண், அப்ளிகேஷன் நம்பர், நேமு, ஜெண்டர், கம்யூனிட்டி, உங்களோட ரேங்க்கு, கம்யூனிட்டி ரேங்க், ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் இதெல்லாம் காட்டும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் டைப் ஆஃப் காலேஜ் யூ ஆர் வில்லிங் டு ஸ்டடின்னு கேட்கும். கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் காலேஜ் 1, கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் 2வது, மேனேஜ்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் 3வது. இதில் கோட்டா நீங்கள் செலக்ட் பண்ணும்போது MBBS BDS ரெண்டுமே தான் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் காலேஜ்னால் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ESI KK நகர் சென்னை, அதுக்கப்புறம் 3 கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்னால் MBBS சீட்ஸ் இன் 22 ப்ரைவேட் காலேஜ், 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, BDS சீட்ஸ் இன் 20 ப்ரைவேட் டென்டல் காலேஜஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். மேனேஜ்மெண்ட் கோட்டா சூஸ் பண்ணுறீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் காலேஜ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டி MBBSக்கும் BDSக்கு 20 காலேஜில் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், கவர்மெண்ட் கோட்டா மட்டும் நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன் கவர்மெண்ட் காலேஜில் அப்படின்னா எனக்கு ப்ராசஸிங் ஃபீ 500 ரூபாயும் செக்யூரிட்டி டெபாசிட் 0வும் காட்டும். அதே கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் செலக்ட் பண்ணுறேன்னா சேம் ப்ராசஸிங் ஃபீ சேஞ்ச் கிடையாது, 500 ரூபா தான். ஆனால் செக்யூரிட்டி டெபாசிட் 30,000 ரீஃபண்டபிள். இது ப்ராசஸிங் ஃபீ ரீஃபண்டபிள் கிடையாது 500 ரூபா, பட் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்டபிள் அது காட்டும். நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் சேர்த்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா
ப்ராசஸிங் ஃபீ 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து 1500 மாறிடும். செக்யூரிட்டி டெபாசிட் 1 லேக் எக்ஸ்ட்ரா வந்து 1,30,000 ஆகிடும். இப்போ டோட்டலாக 1,31,500 ரூபாய் 3 செலக்ட் பண்ணுறவங்களுக்கு. 2 செலக்ட் பண்ணுறவங்களுக்கு 30,500. 3 செலக்ட் அது 1 மட்டும் ஃபஸ்ட்டு மட்டும் செலக்ட் பண்ணுறவங்களுக்கு வெறும் 500 செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது. ஸோ இது நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ கிளிக் ஹியர் டு பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், செல்ஃப் ஃபினான்ஸ்னால் ப்ரைவேட் காலேஜுங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், இது எல்லாமே அப்ளை பண்ணுறாங்கன்னா 1,31,500 வரும். அதில் 1,500 ரீஃபண்டபிள் கிடையாது, 1,30,000 தான் ரீஃபண்டபிள். இந்த செக்யூரிட்டி டெபாசிட்னு இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் தான் ரீஃபண்டபிள். ஸோ கிளிக் ஹியர் டு பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னு காட்டும். இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கிளிக் ஹியர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா செலக்ட் பேமெண்ட் கேட்வே காட்டும். இதில் உங்கள் பேங்க் இல்லையேன்னு ஒரி பண்ணாதீங்க. எந்த பேமெண்ட் கேட்குள்ளே வேணால் உள்ளே போயிட்டு எந்த அக்கௌண்ட்டில் இருந்து வேணால், எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து வேணால் நீங்கள் பே பண்ணிக்கலாம். பட் அப்ளிகேஷன் போடும்போது ஒரு பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம், அதுக்கு தான் ரீஃபண்ட் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பே கொடுத்தீங்கன்னா பே ஆனதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். சாய்ஸ் ஃபில்லிங்கில் முதல்ல என்ன கேட்டகரிஸில் செலக்ட் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க, அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரெண்டுக்கும் அப்ளை பண்ணுறீங்களா, எம்பிபிஎஸ்சில் கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜில் செல்ஃப் ஃபினான்ஸில் கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபினான்ஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறீங்களா அப்படிங்கிறதுலாம் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி அதுக்கு தகுந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணியிருப்பீங்க. எப்போவுமே மார்க் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல கவர்மெண்ட் காலேஜஸ் 36 இஎஸ்ஐ கேகே நகரை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் காலேஜை சூஸ் பண்ணிவிட்டு போகிறதா இருந்தால், வேணான்னா விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ மைனாரிட்டி கோட்டாவோ இருந்தீங்களா அதை கடைசியாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். உங்கள் ரேங்க்குக்கு உங்கள் ஆர்டர் படி சீட்டு அலாட் பண்ணிவிட்டு தான் அடுத்த ரேங்க்குக்கு போகும். சிலர் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. சிலர் வந்து பொய்யான கருத்துக்களை பரப்பி விடுறாங்க. மொதல் 3 சாய்ஸ் ஃபில்லிங்கில் இருக்கக்கூடிய காலேஜஸ் மட்டும்தான் உங்களுக்கு பார்க்கும், உடனே அடுத்த ரேங்க்குக்கு போயிடும். அது தவறான கருத்து. உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜையும் செக் பண்ணி எந்த காலேஜில் உங்களுக்கு சீட் இருக்குன்னு அலாட் பண்ணிட்டு தான் அடுத்த ரேங்க்குக்கே போகுங்கிறத இந்த இடத்துல நான் உறுதிப்பட சொல்லிக்கிறேன். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு லிமிட்டே கிடையாது அப்படிங்கிற உண்மையையும் நான் இந்த இடத்துல எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கான டெமோ டில் சாய்ஸ் ஃபில்லிங் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஏன் சார் சாய்ஸ் ஃபில்லிங்கோடு நிறுத்திட்டீங்க, ஏன் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் எப்படி ஆட் பண்ணுறது, அது ரொம்ப சிம்பிள் தான். லெஃப்ட் சைடில் உங்களுக்கு காலேஜஸ்லாம் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆட் ஆகிட்டே வரும். மொத்த காலேஜ் நம்பர் காட்டும், நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் எத்தனை காலேஜ் ஆட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு காட்டும். ஸோ அது நம்ம போட்டோன்னா நம்ம ஒரு உதாரணமாக இந்த ஆர்டரை காமிக்கிறோங்கிற மாதிரி செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் காலேஜில் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம சில காலேஜை முக்கியத்துவம் கொடுக்குறோம், சில காலேஜை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கோம் அப்படின்ற மாதிரியான நேம் நம்ம ஏர்ன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி காமிக்கல. பட் அதுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டெமோ பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.